Okay, goal and its clarity. இது நான் லாஸ்ட் கிளாஸே சொன்னேன் உங்களுக்கு. இருந்தாலும் I will say one word. Why you want to become what you want to become? Please answer this question. Your problems or your challenges will be solved. Why you want to become what you want to become? You should have answers for that. எதுக்காக you are doing this? அது தெரியலனா வேஸ்ட். பர்பஸ், ரைட்? பர்பஸ். சார் எங்க அப்பா ஒரு இம்சை சார், அந்த ஆளுக்காக தான் சார் படிக்கிறேன் நான். யூ கேனாட் பி அட் யுவர் பெஸ்ட். கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிஞ்சு எனக்கு மினிமமா படிச்சா போதும், அதுக்கப்புறம் நான் வந்து வேற ஒர்க்குக்கு போக போறேன், வேற பிசினஸ் பண்ண போறேன், வாட் எவர் இட் இஸ், பி கிளியர் அபவுட் யுவர் கோல். நிறைய பேர் சொல்லுவாங்க ஐ வாண்ட் டு பி கிரிக்கெட்டர். ஸ்ட்ரீட் டீம்ல கூட இருக்க மாட்டான். எய்ம் என்னன்னா கிரிக்கெட்டர் என்னவான். நோ கோல் கிளாரிட்டி. ஸ்ட்ரீட் லோக்கல் இருந்தா தானே மேல போக முடியும். 4 டிவிஷன் தாண்டி, ரஞ்சி தாண்டி, ஸ்டேட் எவ்வளவோ இருக்கு. எவனை கேட்டாலும் கிரிக்கெட். வேர்ல்டுலயே அதிகமான ஆளுங்க கிரிக்கெட் விளையாடுறது இந்தியாவில தான். நம்ம ஸ்போர்ட்டும் கிடையாது அது. சும்மா எல்லாரையும் ஆசை கட்டி வச்சிருக்காங்க. இப்ப இந்த மாதிரி ஐபிஎல் மாதிரி கண்டக்ட் பண்ணி வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் ஸ்போர்ட்டிங் பாடியா மாறிட்டோம். பாக்குறவனுக்கு எவ்வளவு நஷ்டம். அன்னைக்கு என் ஃப்ரெண்டு சொல்றான் பைக்கை வித்துட்டு மேட்ச் பார்க்க போறானுங்கன்னு. எனக்கு மட்டும் கடவுள் பவர் கொடுத்தாருன்னு வச்சுங்களேன், நீ கொலை பண்ணு, போலீஸ் உனக்கு வராதுன்னு சொன்னா வச்சுங்களேன், நிறைய பேரை கொலை பண்ணுவேன். நான் நிறைய பேரை கொலை பண்ணுவேன். நான் எப்படி கொலை பண்ணணும்னு கூட ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கேன். கிளியர் கோல் கிளாரிட்டி. புரியல? எண்ட் நோட், டெட் நோட்டா? டெத் நோட்டா? நல்ல ஒரு ரோடு ரோலர் எடுத்து, ரோடு ரோலரை வச்சு நல்லா ஒரு 5 வாட்டி தேய்ன்னு தேய்ச்சிட்டு சொரண்டி டப்பால போட்டு தரணும். இது வந்து ஒன் ஆஃப் த டெத்ஸ் தான். இதுக்கு எல்லாம் ஓப்பனிங் இதை விட மேல இருக்கு. அது வேற லெவல் பனிஷ்மெண்ட் எல்லாம் இருக்கு. நாம ஒண்ணு அந்த அன்னியன் படத்துல வர்ற கருட புராணம் மாதிரிலாம் கிடையாது. அதுக்கு அதுல போட்டிருக்கு. பட் சில இதெல்லாம் சொசைட்டில பார்க்கும்போது எனக்கெல்லாம் அவ்வளோ வெறி. ஸ்டோன் டு டெத் கொடுக்கணும். நாங்க துபாய் போகும்போது கேள்விப்பட்டோம். இந்த நைஃப் கூட நான் எனக்கு காமிச்சாங்க ஒருத்தவங்க. அந்த வீடியோ எல்லாம் இருக்கு. ஐயோ வீடியோ எல்லாம் நான் பார்க்கலன்ட்டேன். பிஹெட் பண்ணுவாங்கல்ல, பிஹெட் பண்றத பார்த்த ஆளுங்க எல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் மஸ்கட் போகும்போது தலையை வெட்டுவாங்க. பிஹெட். கஞ்சாவோ விமென் கூட மிஸ்பிஹேவ் பண்றவங்கன்னா தலையை வெட்டிடுவாங்க. ஸ்ட்ரைட்டா தலையை வெட்டிடுவாங்க. அதாவது ஹியூமன்ஸுக்கு ஃபியர் ஒர்க் ஆகிற மாதிரி வேற எதுவும் ஒர்க் ஆகாது. சொசைட்டினா நாங்க மஸ்கெட் போகும்போது பார்த்தோம். இப்படி ரோட்ல நீங்க கிராஸ் பண்ணி வச்சீங்களேன், அங்கேயே நின்றுடும் கார்லாம். அதெல்லாம் 150 130 போயிட்டு இருக்கும் காரு. நீ பெடஸ்ட்ரியன்ல இருந்து இறங்குனா அங்கேயே நின்றுவான் அவன். நான் வந்து என்ன மாதிரி கண்ட்ரி. எங்க அக்காவோட ஹஸ்பண்ட் சொன்னார், ஹலோ அவன் மேல டச் பண்ணாலே அவனை ஃபர்ஸ்ட் வாட்டிக்கு தூக்கிடுவாங்க உள்ள. அவனை 10 வருஷம் ஓடக்கூடாது வண்டி. செகண்ட் வாட்டி வந்ததுன்னு வச்சுங்க தூக்கிடுவாங்க, ஆளையே தூக்கிடுவாங்க. ஆனா அதே மஸ்கட்ல இன்னொரு ரூல் இருக்கு. என்ன தெரியுமா? பெடஸ்ட்ரியன் கிராசிங் தவிர வேற எங்க யாரு கிராஸ் பண்ணாலும் இடிச்சிட்டு நிறுத்தாம வீட்டுக்கு போயிடலாம். புரியுதா? சொல்றது? நிக்கவே தேவையில்லையா? நிக்கவே பெடஸ்ட்ரியன் தவிர வேற எங்க யாராவது குறுக்குல ஓடுனா நடந்தா இடிச்சிட்டு ஐயோ பாவம் ஆஸ்பத்திரி கோர்ட் கேஸ், நீ பாட்டு வீட்டுக்கு போலாம். நடக்கவே இல்லையே ஒண்ணுமே நடக்கலையே அப்படி சொல்லி வீட்டுக்கு போயிடலாம். பெடஸ்ட்ரியன்ல மட்டும்தான் போகணும். ஃபியர், நத்திங் ஒர்க்ஸ் லைக் ஃபியர். நீங்க பாருங்க, ஐ டோன்ட் நோ ஹவு யூ ஃபெல்ட். நான் வந்து நிர்பயா கிரைம் நடந்தப்போ ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்புறம் டெல்லி கிரைம் சீரியல் பார்த்துட்டு எனக்கு ஒரு 2-3 நாள் ஆச்சு வெளில வர்றதுக்கு. டெல்லி கிரைம் 1 சீரியல் பார்த்துட்டு இட் டுக் சோ மச், இட் வாஸ் வெரி ஹெவி. அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் இல்லை நான் பார்க்கணும்னு சொன்னாங்கன்ட்டு அவங்க கூட உட்காந்து இன்னொரு வாட்டி பார்த்தேன். இட்ஸ் சம்திங் இன்ஹியூமன். ஒரு ஜென்டா நான் ரொம்ப அஷேம்டா ஃபீல் பண்ணேன் அந்த நிர்பயாக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்டை வச்சு பார்க்கும்போது. ஐ ஹாவ் சிஸ்டர்ஸ், ஐ ஹாவ் கசின்ஸ், ஐ ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ், ரைட்?
அவங்களெல்லாம் வந்து என்னோட லிஸ்ட்ல சாவடிக்கணும், என்னோட 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 மெத்தட்ல சாவடிக்கணும் தான் ஆசைப்படுவேன் நான். ஆனா அதுல ஒருத்தன் ஜுவனைல்னு சொல்லி வெளியில அனுப்பிச்சாச்சு டெய்லரிங் மிஷின் கொடுத்து. திஸ் இஸ் ரூல் அப்படி இருக்கு நம்ம ஊர்ல. நம்மளால ஹெல்ப் பண்ண முடியல, ரூலை மாத்த முடியாது. ஆனா பர்சனல் ஸ்டேட்மெண்ட் அதை ஒத்துக்க முடியல. திஸ் இஸ் நாட் வாட் வி ஆர். திஸ் கிரைம் ஷுட் பி டெல்ட் டிஃபரெண்ட்லின்னு நினைக்க தோணும். ஓகே, கம் பேக். ஃபியர், கோல் கிளாரிட்டி இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை வராது, ஃபியர் கூட வராது. பிகாஸ் வெரி கிளியர் அபவுட் தேர். இது வரலன்னா என்ன ஆயிடும், அது மிஸ் ஆயிடுமே இவங்க நினைக்கிறாங்க. வெரி கிளியர் அபவுட் யுவர் கோல். சி, சாதாரணமா உங்களை வந்து காலில் செருப்பு இல்லாம லக்கேஜை தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு நடந்து போங்கன்னு சொன்ன வச்சுக்கோங்க, சென்ட்ரல் ஸ்டேஷன்ல ஒரு மாதிரி இருக்கு சார். டிவியில ஜெயிண்ட் ஸ்கிரீன் ரெடி பண்ணி சிட்டியில 10 இடத்துல போட்டு லைவா கேமரால ஷூட் பண்றாங்க, நீ செருப்பு இல்லாம ஸ்டேஷன்ல நடந்து லக்கேஜ் தூக்கிட்டு போறது. நாட் அட் ஆல் கம்ஃபர்டபுள், ரைட்? அதுவே ஒரு இம்பார்ட்டன்ட் சிச்சுவேஷன், உனக்கு ட்ரீம் காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருக்கு, இல்ல உன்னோட ட்ரீம் ஜாப் ஒன்று கிடைச்சிருக்கு, ஒரு பெரிய ஆர்டர் ஒன்று கிடைச்சிருக்கு, ஒரு ரிலேட்டிவ்க்கு உடம்பு சரியில்லை, ஒரு எமர்ஜென்சி யூ ஆர் கோயிங், யூ ஆர் நாட் பாதர்ட் அபவுட் லைவ் கேமரா அண்ட் ஹூ இஸ் வாட்சிங் அண்ட் ஆல். கரெக்ட் தானே? பிகாஸ் யூ ஹேவ் நோ டைம். யூ ஆர் வெரி கிளியர் அபவுட் யுவர் கோல். வேற வேலையே இல்லை, போங்க வேலையை பார்ப்போம். Who will get distracted? Because those who don't care about their goal. அவன் எனக்கு லைக்கே போடல, இவன் கமெண்டே பண்ணல, இவன் ஸ்டேட்டஸை ஷேர் பண்ணல. ஏன்னா வாட்ஸ்அப்பே யோசிச்சு யூஸ் பண்ணணும்னா மற்றவனோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்க்கறது வேலையா வச்சிருக்கானுங்க. ஐயோ, ரீல்ஸா என்ன ஒன்று இருக்கு, என்னது இன்ஸ்டாகிராம். சி, உங்களுக்கு 2 சாய்ஸ் தரேன். எனக்கு பிடிச்சது க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நல்ல வேலை. ஹேகன்டாஸ் ஐஸ்கிரீம் தெரியுமா? இப்போ இல்லை, முன்னாடி இருந்தது. ரொம்ப காஸ்ட்லி, லோன் தான் வாங்கணும், இஎம்ஐல தான் ஐஸ்கிரீம் சாப்பிட முடியும். ஹாவ் மோர் இருக்கா இப்போ? ஐபேக்கோ இருக்கா? ஐபேக்கோ ஐஸ்கிரீம், ஹாவ் மோர் ஐஸ்கிரீமை நீங்கள் உங்கள் ஃபேவரட் பிராண்டை சாப்பிட்லாம். இல்லைன்னா கண்ணாடிக்கு வெளியில் நின்று மற்றவங்க சாப்பிட்றத வேடிக்கை பார்க்கலாம். எது பண்ணுவோம், நம்ம சாப்பிட்றதா பண்ணுவோம், அப்படிதானே? அப்ப இன்னொருத்த ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்து என்ன பண்றோம், நம்ம இன்னொருத்த ரீல் எல்லாம் பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அதுதானே நான் அதுவும் தப்பா சொல்லலையே, அது மாதிரி சொல்லலையே, அதானே அதுக்கு அர்த்தம். அவன் லைஃப் அவன் வந்துட்டு போறான், உனக்கு எதுக்கு அது? Why don't you take care of your life? Why do you bother about their life? So what? Clear about goal. Plus, this should be broken down. Weekly goal, then daily goal. எனக்கு நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும், அது வந்து லாங் டேர்ம் கோல். அதை உடைக்கணும் ஷார்ட் டேர்மா. நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் பண்ணணும், பிரேக் டவுன் பண்ணணும். அப்போ அதுக்கு இந்த மந்த்ல இதெல்லாம் பண்ணணும், அப்ப இந்த வீக்ல இதெல்லாம் பண்ணணும், அப்போ இன்னைக்கு இதெல்லாம் பண்ணணும், அப்படிதானே? பிரேக் டவுன் யுவர் லாங் டேர்ம் கோல் இன்டு ஷார்ட் டேர்ம் கோல், தென் ஒர்க் ஃபார் யர் ஷார்ட் டேர்ம் கோல். அப்பதான் இன்னைக்கு ஐ ஹேவ் அச்சீவ்டு. சி, ஒரு கிரிக்கெட் மேட்ச் சேஸ் பண்றோம், பெர் ஓவர் 15 ரன் அடிக்கணும், ரைட்டா? எவ்ரி ஓவர் முடிவுல கிராஸ் செக் பண்றோம், 50 நஷ்டமா இந்த ஓவர், அஷ்டம், வெரி குட், அடிக்கலையா அடுத்த ஓவர் சேர்ந்து அடிக்கணும். அதானே பிளானிங். அதேதான் கரண்ட் ரன் ரேட், நெட் ரன் ரேட் மாதிரி தான். இவ்வளவு பணம் நான் மெஷர் பண்ணி பாக்குறேன், பண்ணிட்டேனா ஐ எம் ஹாப்பி, பண்ணலையா கொஞ்சம் மேனேஜ் பண்ணும், நிறைய பண்ணிட்டேனா சூப்பர். இதுல வெளியில இருந்தெல்லாம் யாரும் மாலை போட மாட்டாங்க. யூ ஹாவ் டு டூ யுவர் செல்ஃப். ஓகே, கோல் கிளாரிட்டி. கிளான்சிங், இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் டெக்னிக். பிஃபோர் யூ ஸ்டடி எனிதிங், ஒரு நியூஸ் பேப்பர் ப்ரௌன்ஸ் பண்ற மாதிரி கிளான்ஸ் பிஃபோர் யூ ஸ்டடி. டோன்ட் ஸ்ட்ரெயிட் அவே கோ ஃபார் ஸ்டடிங். ஒரு சாப்டர் இருக்கு, யூ ஆர் கோயிங் டு ரீட் டுடே, ஃபர்ஸ்ட் கிளான்ஸ். மைண்டுக்கு ஒரு பிளான், இதெல்லாம் வரப்போகுது, இந்த ஒரு ப்ரிப்பரேஷன், then read. This will do wonders to you. Okay, glance. Alpha breathing ல இருந்து ஒரு சின்ன சேஞ்ச். ஆல்பா பிரீதிங்ல என்ன பண்றோம்? 3 ஸ்டெப்ஸ். ஆல்பா பிரீத்ல 3 ஸ்டெப்ஸ் என்னது? ஸ்டெப் 1 inhale,
கிளியரா சொல்லணும் நீங்க. இன்ஹேல் டீப்லி த்ரூ, மூணுமே இம்பார்ட்டன்ட். ஸ்டெப் 2, slowly exhale. Gently hold the breath as long as you can. Okay, இது வந்து ஆல்பா பிரீதிங். பிரெத் அப்சர்வேஷன்னா ரெண்டுத்தையும் சேர்ந்து பண்ணலாம் நீங்க. அந்த மாதிரி இன்ஹேல் பண்ணும்போது feel the oxygen filling up. Focus only on your breathing. எப்படி உள்ள இன்ஹேல் பண்றீங்க, எப்படி ஸ்லோவா எக்ஸேல் பண்றீங்க. வேற எதை பத்தியும் டிவி பார்த்துனே பண்ணாம பிரெத் அப்சர்வ் பண்ணீங்கன்னா இட் வில் கிவ் யூ ஃபென்டர். இதெல்லாம் பண்றதுக்கு 1 minute தான் ஆகும். கிளாஸ் ஆரம்பிக்க போகுது, அர்ஜென்ட்டா ஆரம்பிக்க போகுது கிளாஸ், கான்சன்ட்ரேட் பண்ணணுமா, do this and then concentrate. I am talking, you are only listening, no? So now also you can do, no? நான் தான் இப்ப பண்ண முடியாது, because when you are talking you cannot breathe. பேசும்போது பிரீத் பண்ண முடியாது, பேசாதப்பதான் பிரீத் பண்ண முடியும். So you are only listening. இப்ப கூட you can inhale and observe your breath. Okay, breath observation.